ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே டீடைல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னா பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம், அதாவது தமிழ் வழி சான்று அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் காலேஜில் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் வழி சான்று நீங்கள் பெற முடியும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, இது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுக்காண்டி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் பெற வேண்டியதாக இருக்கும். அது எப்படி நம்ம பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஸ்கூலில் போய்ட்டு நம்ம ஹெட் மாஸ்டர் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதனால் ஒரு சில ஸ்கூல்ஸில் லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அதை ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயோ நீங்கள் கூகுள் போய்ட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய்க்குங்க. இதுதான் தமிழ்நாடு இ-சேவை மையத்தோட வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது மூலியமாகவும் லாகின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே பயனாளர் உள்நுழைவு அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு சைன்இன் பண்ண சொல்லும். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக நியூ யூசர் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கிங்க. இதில் சைன்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுனா, உங்களோட பேர் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேரை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களோட தாலுக்காவை செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் எந்த தாலுக்காவில் இருக்கீங்களோ அந்த தாலுக்காவை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் கையில் என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார் எண் கட்டாயம். ஆதார் எண் நீங்கள் கண்டிப்பாக அதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். இது ஓடிபி எந்த நம்பருக்கு வரும்னா, நீங்கள் உங்களோட ஆதாரை எந்த நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அதனால் அந்த மொபைல் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிங்க. நீங்கள் ஆதார் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய லாகின் ஐடி, யூசர் நேம், உங்களுடைய யூசர் நேம் நீங்கள் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அந்த ஒரு யூசர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. மறுபடியும் பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சா அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஆதார் இல்லை எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே நீங்கள் ஓடிபியை மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. வெரிஃபை ஓடிபி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். மறுபடியும் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போய்ட்டு மறுபடியும் நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கும். கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், சென்னை மெட்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு வந்து இதில் வந்து பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறது ஸ்டேட் வைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் உள்ளே போய்ட்டு
சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் PSTM அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வரும் இன்சூரன்ஸ் ஃபார் PSTM சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் உள்ள இதுக்கு வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நியூவாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த PSTM சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போது இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு உங்களுடைய நேம், உங்கள் அப்ளிகண்ட்டோட நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட்டோட நேமை என்டர் பண்ணுங்கள். உங்கள் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபாதர் நேமை என்டர் பண்ணுங்கள். ஃபாதர் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மதர் நேமை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து தமிழில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணாலே டங்கிலீஷில் வரும். உங்களுக்கு சப்போஸ் டங்கிலீஷில் செட் ஆகலைன்னா அப்படியே வெளியில் போய்ட்டு இன்னொரு இதில் நீங்கள் டைப் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்றா உங்களுடைய பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்கோ அதுபடி கொடுங்க. மந்த்து, டேட்டு, இயர் அந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எம்இஸ் ஐடி கேட்குது. எம்இஸ் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. எம்இஸ் ஐடி மேண்டிட்டரி கிடையாது. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் உங்களுடைய அகாடமிக்ஸ் இயர்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த அகாடமிக் இயர்லேருந்து எந்த அகாடமிக் வரையும் படிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் 3 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை 2 ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்காக தனித்தனியாக தான் அப்ளை பண்ண முடியும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆப்ஷனில் அப்ளை பண்ண முடியாது. முன்னாடி எல்லா ஸ்கூலுக்கும் சேர்த்து ஒரே இதில் அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ தனித்தனியாக ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் 1வதுலேருந்து 5வது வரையும் ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து 1வது நீங்கள் எந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணி எந்த இயர் முடிச்சிங்களோ அந்த இயரை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து 1வதுலேருந்து 5வது வரையும் செலக்ட் பண்ணுறேன். எந்த இயர் முடித்தாங்க அப்படிங்கிறத இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கிளாஸ் ஃப்ரம் 1st ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் எனக்கு தேவைப்படுது. அதனால் 5th ஸ்டாண்டர்ட். இதுவே நீங்கள் 6th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் 6th ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கீழே வந்து தேடினாலும் இருக்கும், அப்படி இல்லைனா சர்ச் பண்ணிங்களா கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் பிளாக், நீங்கள் எந்த பிளாக்கில் வரீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கூல் டைப் என்ன, கவர்மெண்டடா, ஃபுல்லி எய்டடா, இல்லை பார்ஷியலி எய்டடா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலோட நேமை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட நேம் கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய உங்கள்கிட்ட என்ன டிசி இருக்கோ, கடைசியாக எந்த டிசி இருக்கோ அந்த டிசி கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் 1ஓட 5வது படித்த டிசி இருக்காது. அதனால் கடைசியாக உங்கள்கிட்ட எந்த டிசி இருக்கோ அந்த டிசியை அப்ளை பண்ணுங்கள். அந்த டிசி வந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு பேமெண்ட் போகும். பேமெண்ட்டை பொறுத்தவரை நமக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 60 ரூபா நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், 60 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போயிட்டு நீங்கள் அக்ரி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேட்வே ஓப்பன் ஆகும். கேட்வே ஓப்பன் ஆனதும் நீங்கள் கிரெடிட் இல்லை டெபிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணுறதுனால பே பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங், யூபிஐ, QR கோடை யூஸ் பண்ணினாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தருவாங்க. அதை வச்சு உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கான PSTM சர்டிஃபிகேட் 1 வீக்லேருந்து மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே வந்துடும். 2 to 3 டேஸ்லேருந்து 1 வீக்குள்ளே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் உங்களுடைய கரஸ்பாண்டட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போய் இறங்குனீங்கன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு PSTM சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா நீங்கள்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.